தமிழகத்தில் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படைகள் திரும்ப பெறப்படுவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நேற்று மாலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதாக தெரிவித்தார். வாக்குப்பதிவு தொடர்பான முழுமையான தகவல் இன்று மதியம் வெளியாகும் என்றார். தமிழகத்தில் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படைகள் திரும்ப பெறப்படுவதாக தெரிவித்தார். அதே சமயம் தேர்தல் முடியாத அண்டை மாநில எல்லைகளில் மட்டும் கட்டுப்பாடுகள் தொடரும் என்று கூறினார். 12 மணிக்கு எக்ஸாக்டாக ஃபிகர் கொடுக்கலாம். ஏன்னா அது ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன் சென்டரில் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த பேசிஸில் டீட்டெயில் ஃபைனல் ஃபிகர் கமிஷன்லேருந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. நம்ம அடுத்த கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களில் எலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த பார்டர் பகுதியில் மட்டும் நம்ம தேவைக்கிறப்போ எஃப்எஸ்டி இல்லைனா எஸ்எஸ்டி நாங்கள் டிப்ளாய் பண்ண போகிறோம். மற்ற இடத்துலேருந்து நாங்கள் எடுக்க போகிறோம்.